இப்ப தமிழக வெற்றிக் கழகத்துடைய கூட்டணியில அதிமுக சேரணும்னா, அதிமுக உடனடியா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிய வரணும். பாஜக கூட்டணியிலிருந்து வெளிய வரணும். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுல, அந்த பாஜக கட்சிக்கு ஒரு இடம் மட்டும் தான் கிடைத்தது. அதிமுக, பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில எடுபடல. அதேபோல அந்த கூட்டணி என்பது ஒரு கட்டாய கூட்டணியாக தான் அமைந்ததே ஒழிய, ஒரு இயற்கையான கூட்டணி அல்ல. ஏற்கனவே பாஜகவிடமிருந்து அதிமுக வெளியேறியது. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. தனித்து நின்று போட்டியிட்டது அதிமுக. ஆனால் சட்டசபை தேர்தலில் ஒரு கட்டாயத்தின் பேரில், ஒரு அழுத்தத்தின் பேரில் அந்த கூட்டணிக்குள் அதிமுக சென்றது. அதிமுக, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரும்பொழுது, அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், பாஜக எங்களை முழுங்கிவிடும், அதிமுகவை அழித்துவிடும் என்ற அச்சம் இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட பொன்னையன் கூட சொல்லியிருந்தார். அந்த கட்சியின் மூத்த தலைவர் ஒருத்தர் அவர் சொல்லியிருந்தார். பாஜகவை நம்ப முடியாது. மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். மகாராஷ்டிரால என்ன நடந்தது? அவர்கள் கூட்டணி வைப்பார்கள். பிறகு அந்த கட்சியவே அவர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு, அங்க பாஜக ஆட்சியை கொண்டு வந்து விடுவார்கள் என்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தினார். இது நடந்திருக்கிறது. பிற மாநிலங்களிலும் நடந்திருக்கிறது. எனவே உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக டேரிங்கா ஒரு முடிவை எடுத்தாரோ, அதேபோல ஒரு முடிவை தற்போது எடுக்க வேண்டும். உடனடியாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும். 2029 நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுகலாம் என்பது அதை பின்னர் சிந்தித்துக்கலாம். இப்போதைக்கு பெருவாரியான அ வேட்பாளர்களை பெற்றுள்ள விஜய் அவர்களுக்கு துணை நின்று தற்போது தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வர வேண்டும். அதற்கான முடிவுகளை உடனடியாக விரைந்து அவர் செய்ய வேண்டும். இந்த துணிச்சலான முடிவை விரைந்து எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டும். அ இதற்கு பாஜக எதுவும் மாற்று கருத்து சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இங்கே கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கோ, வேறு கட்சிகளோட கூட்டணி வைத்து இங்கு என்டிஏ ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. எனவே இந்த விஷயத்தை உடனடியாக செய்ய வேண்டும். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜக, மோடி அவர்கள், அமித்ஷா அவர்களுடைய இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை அவர் கொண்டு வர முடியும். அதை அவர் சுமூகமாக கொண்டு வந்து விடுவார். அது நடந்துவிடும். எனவே உடனடியாக இந்த கூட்டணியிலிருந்து விலக வேண்டும். இன்னொன்று, அ காங்கிரஸ் இந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் விஜய் சேர வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸும் விரும்புவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சீட்ட வச்சு கூட்டணியில சேர விரும்புவாங்க. பாமக 4 சீட் இருக்கு. காங்கிரஸ்ல ஒரு 5 சீட் இருக்கு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அ விஜய் ஆட்சி அமைக்கலாமே அப்படின்னு காங்கிரஸ் நினைப்பாங்க. பாமகவும் அப்படியான ஒரு சிந்தனையில் இருக்கிறது. பாமக துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கூட எதிர்பார்ப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த மாதிரி 4 சீட்டு, 5 சீட்டு, 2 சீட்டு இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டணியில் வைத்துக்கொண்டால், அந்த வேட்பாளர்கள் எப்போது, அந்த எம்எல்ஏக்கள் எப்போது வெளியேறுவார்கள், எப்போது கட்சி தாவுவார்கள் என்பதெல்லாம் தெரியாது. அது நம்பகமான ஒரு உறுதியான ஒரு கூட்டணியாக இருக்காது. என்னதான் காங்கிரஸோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும், அது உறுதியான நடவடிக்கையாக இருக்காது. எனவே அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட கூட்டணி தான் நிலையானதாக இருக்கும். நன்றி.